கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்று ஆர்த்தும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே என்று பாடுகிறார். வைகுண்டத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே நித்தியசூரிகளைப் போன்ற பாகவதர்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று கீழ்ப்பாசுரத்திலே கூறினார் அல்லவா? அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ கூட்டத்தையும் சம்ருத்தியையும், அதாவது செழிப்பையும் கண்ணார கண்ட ஆழ்வார் இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க ஏற்ற மனப்பாங்குடைய தன்னை போன்ற அனைவரும் வாருங்கோள் என்று பல பாகவதர்களையும் அன்போடு அழைக்கிறார் இந்த பாசுரத்திலே. முதலிலே இப்படிப்பட்டவர்களை காண பெற்றோமே என்ற மகிழ்வின் மிகுதி காரணமாக கண்டோம் 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 என்று பல முறை உரைக்கிறார். முன்பு நன்னாதார் முருவலிப்ப பதிகத்திலே கொடு உலகம் காட்டேல் என்று பாகவதர்கள் அல்லாதவரை கண்டு போதும், இப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவிலே இனிமேலும் என்னை வைக்க வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்து வேண்டினார் அல்லவா? அந்த கசப்பு எல்லாம் தீரும்படி கண்ணுக்கு இனிய ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியை, அதாவது உண்மையான அடியவர்களை இப்போது கண்டோம் என்கிறார். இப்படி அவன் அடியவர்கள் விஷயத்திலே, அதாவது பாகவத விஷயத்திலே மிகுந்த ஆசை கொண்டவர்களாக பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேன் என்று உள்ளவர்கள் எல்லோரும் ஒருவர் தப்பாமல் சீக்கிரம் வாருங்கோள் என்கிறார். இவ்விதம் வாருங்கோள் என்று அழைப்பதின் பயன் என்னவோ என்றிட, பயனுக்கு ஒரு பயன் தேட வேணுமோ, அதாவது தொழுவதுதான் பயன். ஆகவேதான் தொழுது தொழுது என்கிறார் அடுக்கு தொடரிலே. இவ்விதம் அனைவரும் சேர்ந்து நன்றாக வணங்கிக் கொண்டே மகிழ்வோடு ஆரவாரம் செய்வோம் என்கிறார். யாரை தொழுவது என்று விவரிக்கிறார் பின் அடிகளிலே. வண்டுகள் விட்டு அகலாத அழகான துளசி மாலையை அணிந்தவனாக, அந்த அழகையெல்லாம் பரிபூர்ணமாக அனுபவித்தபடி உள்ள மகாலட்சுமியின் நாயகனாக, சர்வேஸ்வரனாக உள்ள அந்த எம்பெருமான் உன் தொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப என்றுள்ள தன்னுடைய பரமபத இருப்பை விட்டுவிட்டு அதற்கு நேர்மாறாக உள்ள இந்த பூமியிலே வந்து நிற்கிற அழகை கண்டு, தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் தன்னந்துழாய் புனைந்திருக்கும் அழகையும், அதிலே வண்டுகள் மதுபருக பொருந்திருக்கும் அழகையும், அப்பெருமான் தான் திருவின் மணாளனாயிருந்து அடியாரை நோக்குகிற அழகையும் கண்டு பரவசம் அடைந்த தொண்டர்கள் அந்த அனுபவத்தை நல்ல இசை ராகங்களிலே இட்டு தாங்களே பாடி இருந்த இடத்தில் நிற்க இயலாமல் மகிழ்ச்சியில் கூத்தாடி எங்கும் பரவி உலா வருகின்றனரே. இப்படி கண்ணுக்கு பரம போகியமான நிலைமைகளை கண்டோம் 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 கண்டோம். பாகவதர்களான நீங்கள் எல்லோரும் கூட இந்த கண்கொள்ளா காட்சியை காண வாருங்கோள் என்று அழைக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.